மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி சாவி கொடுக்கறதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே மனசு திறந்து மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிக்காமல் அவங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் பேசிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா யார் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா காவேரி அவங்க ஃபேமிலிக்காக தான் விஜய் விட்டு போகிறாங்க. காவேரிக்கு என்னதான் விஜய் கூட சேரணும்னு ஆசை இருந்தாலும் கூட ஃபேமிலிக்காக தான் விஜய் தியாகம் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே தடுக்கிறாங்க. காவேரி போவேணாமா இருன்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்துமே கேட்காம காவேரி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன்னு சொல்கிறாங்க. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நிவினோட காரில் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி போகிறத மனசு தாங்க முடியாமல் இருந்தாலும் காவேரி போகிறத மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாங்க. தாத்தாவும் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காவேரி போகிறத பார்த்துட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு காவேரி பார்த்து அழுகுறாங்க. காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மாடியில் இருக்கிறத பார்த்துட்டு அவங்கள பார்த்து அழுதுகிட்டே காரில் ஏறுறாங்க. ஏறடி ஒழுங்கா எங்கேனா பாருவ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அந்த நேரத்தில் கூட காவேரியை திட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா நினச்ச மாதிரியே காவேரி விஜய்கிட்ட பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. காவேரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் ஏற்கனவே ஒரு வீடு பார்த்து வச்சிருப்பாரு. அந்த வீட்டுக்கு தான் காவேரி ஃபேமிலியை குமரன் கூட்டிகிட்டு போவார். அங்கே கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் குமரன் பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வரதுக்காக போயிடுவாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா கிட்ட இந்த மாதிரி காவேரி என்னை விட்டு போயிட்டா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. காவேரி கிட்ட நீ ஏதாவது பேசியிருக்கலாமா இப்போ ஏன்ப்பா ஒன்றுமே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. அதுக்கு விஜய் சொல்லுவாங்க, இல்லை தாத்தா நான் என்ன பேசுறது, அவள் குடும்பத்தை விட்டு என் கூட எப்படி நான் வா அப்படின்னு சொல்ல முடியும், அவளும் அதை செய்வாளான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அழுதுகிட்டே தாத்தா கிட்ட சொல்கிறாரு. என்ன விஜய் சாவியை கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு அவள் உன்னை பார்க்க வந்திருக்கா, அதுவே உனக்கு புரியலையா, இதுலேயே அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா விஜய் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு விஜய் தாத்தா கிட்ட அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா, இருந்தாலும் நான் பழைய விஜயாக தான் இருக்கேன், அவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையை நான் கொஞ்சம் கூட சாவடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வச்சு முழுசாக அவங்க சம்மதத்தோடு தான் நான் காவேரியை கூட்டிகிட்டு வருவேன், இது சத்தியம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சத்தியம் பண்ணுறாரு. சரிப்பா கவலைப்படாத, காவேரி கண்டிப்பாக கிடைப்பான்னு சொல்லிட்டு விஜய் தாத்தா ஹக் பண்ணிக்கிட்ட ஆறுதல் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் போயிட்டாங்க. காவேரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா காவேரி கிட்ட இனிமே நீ அந்த பையனை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கக்கூடாது, நம்ம சரி இந்த ஊரில் போகல, ஆனால் அந்த இடத்துலேருந்து அந்த வீட்டிலேருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம், அந்த பையனோட நினப்பை இதோட அடியோட மறந்துடு, உனக்கான வேறு வாழ்க்கையை நாங்கள் தேடித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி அழுதுகிட்டே மனசில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் விஜயை தவிர நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், விஜயை தவிர என் மனசில் வேற ஒருத்தரை நினச்சி பார்க்க கூட என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி அழுதுகிட்டே இருக்கவும் கங்கா சரி விடுடி எல்லாம் சரியாயிடும் நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கங்கா ஆறுதல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகினி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு காவேரி வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பும் போது ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த சொல்லிடுவா. இதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியோட அப்பாவும் நிவியனோட காரை ஃபாலோ பண்ணி அவங்க எங்கே போகிறாங்க அங்கே போய் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே போகிறாங்களோ ஃபாலோ பண்ணி அவங்க இருக்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியோட அப்பா சும்மா இருக்காமல் விஜய் வீட்டுக்கு விஜய்கிட்டையும் தாத்தா கிட்டேயும் என்னமோ அவங்க வீட்டில் பெருசாக பேசுனாங்க, கொடைக்கானல் போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோன்ட்டு, அந்த குடும்பம் என்ன இங்கேயே இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்க எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரை கேட்பாரு. இல்லைப்பா கொடைக்கானல் போகிறேன் என்னமோ அவ்வளோதான் ஒரேடியாக விலக போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இங்கே இருந்துட்டு திரும்ப எப்படியாவது ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ராகினியோட அப்பா காவேரியோட ஃபேமிலியை பற்றி பேசுவாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்துடும். இல்லாமல் காவேரியோட ஃபேமிலியை பற்றி பேசுகிறவளை வச்சுக்காதீங்க, அவங்க எங்கே இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு திரும்ப விஜய் கேட்பாரு. போகிறதான் போகிறாங்க கொஞ்சம் தூரமாக போவாங்கன்னு பார்த்தா இங்கேருந்து 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி ஒரு வீட்டை பார்த்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் சரியில்லை விஜய், இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்க அட்ரஸை விஜய்கிட்ட வளரிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்க அட்ரஸையும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆஃபீஸ் போகிற சாக்கில் அந்த சைடு காவேரி வீட்டு சைடு போவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாரன் சவுண்ட் அடிப்பாங்க. இது விஜயோட காரோட ஹாரன் சவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்க நேரத்தில் காவேரி லைட்டாக வெளியே பார்ப்பாங்க. அப்போ பார்த்தா விஜயோட கார் தான் அந்த சைடு கிராஸ் ஆகும். அதில் விஜயும் இருப்பார்.
விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை வந்து பார்த்துருவாரு. அதே மாதிரி காவேரியும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்துருவாங்க. 2 பேருமே வந்து அழுவாங்க. இப்படி வந்து நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மனசுல நினைச்சிட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி விஜய் வந்து காவேரிக்கு வந்து மெசேஜ் பண்ணுவார். இந்த மாதிரி உங்கள் வீட்டு சம்மதத்தோட உன்னை வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் கூட்டிகிட்டு வரதான் காவேரி போகிறேன். அது வரைக்கும் நீ வந்து எனக்காக வெயிட் பண்ணு. எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாத. உன் ஃபேமிலி பேச்சை கேட்டு என்னை விட்டுட்டு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாரு. காவேரி பார்த்தீங்கன்னா விஜயோட மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் விஜயோட மெசேஜ் வந்து பார்ப்பாங்க. பார்த்து அவங்க திரும்ப விஜயை பார்த்து சரிங்கிற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கிளம்பி போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி வீட்டில் வந்து நம்ம வந்து அவங்க நம்பிக்கையை கெடுக்கவே இல்லை, அவங்களுக்கு வந்து நான் நல்லவனாக தான் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவார். ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து இங்கே இருக்கக்கூடாது. வெண்ணிலா இருக்க வரைக்கும் இன்னுமே வந்து என் மேலே வந்து தேவையில்லாத பழியெல்லாம் காவேரியோட ஃபேமிலி வந்து போடுவாங்க. அதனால வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபஸ்ட்டு விஷயமா அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. உடனே வீட்டுக்கு போய் தாத்தா கிட்ட, தாத்தா நான் வெண்ணிலாவை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே சொல்வார். அதுக்கு தாத்தா கேட்பாங்க, என்ன விஜய் என்ன அவசரம், அதான் சரியாகிற வரைக்கும் இருக்கட்டும் தானே பேசி தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்பாரு. ஆமாம் தாத்தா, ஆனால் அதுவே வந்து என் வாழ்க்கைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அன்னைக்கு மட்டும் வெண்ணிலா வரலன்னா நான் எப்படியாவது வந்து காவேரி கூட்டிகிட்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். இல்லைப்பா, அன்னைக்கு வெண்ணிலா வந்திருந்தாலும் வந்திருக்காட்டியும் காவேரி வந்து வந்திருக்க மாட்டா, அவள் வந்து ஆனால் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லுவார். சரி, இவ்வளோ நாள் காவேரி இங்கே இருந்தா அப்போல்லாம் வெண்ணிலா விடுன்னு சொன்னப்போ நீ விடலை, காவேரியோட ஃபேமிலியே இல்லாதப்போ நீ வெண்ணிலா போய் விடணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து விஜய் கிட்டே கேட்பாரு. அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், இல்லை தாத்தா, என்னதான் நான் வந்து கான்ட்ராக்ட் போட்டது தப்பாக இருந்தாலும் அதை வந்து அவங்க ஒரு விஷயமா பார்த்தாலுமே வெண்ணிலா என் கூட இருக்கதை இன்னொரு விஷயமா பார்க்குறாங்க. ஸோ எல்லா விஷயமும் சேர்ந்து தான் என் வாழ்க்கையில் வந்து பாதிக்குது. இனிமேலும் வெண்ணிலா அங்கே இருந்தால் நானும் காவேரியும் செய்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால தான் வெண்ணிலாவை வந்து ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிவிட்டு வந்துடுவார். வந்துட்டு அதே மாதிரி இதை காவேரிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி நான் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜையுமே பார்ப்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்துட்ருக்கதை வந்து கங்கா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு என்ன காவேரி, என்ன அவன் எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கங்கா ஃபோனை போடி மெசேஜை வந்து பார்ப்பாங்க. என்ன வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், இந்த அப்டேட்லாம் உனக்கு எதுக்கு அவன் கொடுத்துட்ருக்கான்? நீ எங்கள் அவ்வளோ நாள் இருந்தப்பெல்லாம் அந்த வெண்ணிலாவை கூட வச்சுட்டு தானே இருந்தான், இப்போ என்ன நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரி கிட்டே கேட்பாங்க. இல்லைக்கா, அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, நான் ஏதாவது ரிப்ளை பண்ணுறேன்னா எதுக்குக்கா இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்ருக்க? இது அம்மாவுக்கு தெரிஞ்சால் ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்கா? ப்ளீஸ்க்கா நீ இதை வெளியே சொல்லாது, இந்த நார்மலாக விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கங்கா கிட்டே கெஞ்சுறாங்க. கங்காவும் காவேரி கிட்ட பார்த்தீங்கன்னா என்னமோ போடி அந்த ஆளை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளோ தூரம் படித்து சொல்லுது, நீ என்ன அவர் மெசேஜை உட்காந்து பார்த்துட்ருக்க, இதெல்லாம் சரியில்லை காவேரி, அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும், இனிமேல் அவங்கள்ட்ட பேசாத, அந்த நம்பரை டெலிட் பண்ணு, ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி கங்கா கிட்டே கெஞ்சுற மாதிரி நான் கண்டிப்பாக பிளாக் பண்ணுறேன்க்கா, ஆனால் இப்போவே நான் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்காவும் வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் சேருவாங்களா, விஜய் வந்து அவங்க வீட்டில் புரிய வச்சு காவேரியை திரும்ப வந்து அவங்க கூட சேர்த்துருவாங்களா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். விஜய் காவேரியோட அந்த உண்மையான லவ் வந்து அவங்க 2 பேருமே சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.